40 வயதான பெண்மணி 13 வயதான ஒரு பெண்மணியை எப்படி நடைபெறுத்துவது, எப்படி திருத்துவதுன்னு அவ பண்ணும்போது குறுக்க வராமல் இருக்கிறது எவ்வளவு நல்லதோ அவ்வளவு நல்லது. அப்பா மகனை கண்டிக்கும் போது, அம்மா இந்த அப்பாவை பாருமா அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பா, நீ வாடா அப்படின்னு அம்மா அரவணைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் 15 வருஷம் கழித்து வீட்டு ஏறி வரப்போகிற பொண்ணுக்கு இப்போவே நீங்கள் ஆப்பு வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அவ்வளவே தான். அப்பா கண்டிக்கும் போது மகனை கண்டிக்க விடுங்க, அம்மா மகளை கண்டிக்கும் போது கண்டிக்க விடுங்க. இதுதான் உலக இயற்கை. இப்படி தான் விலங்கினத்தில் கூட நடக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்குள்ளே வரும்பொழுது 50+ இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம் நான் கொடுக்குறேன். ஏதோ 50 வயசாச்சு, ஒரு மெனோபாஸ் ஆச்சு, டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான்னு உட்காந்துடலாம் அப்படின்னா ஒரு காலம் இருந்தது. இந்திய பெண்மணியுடைய சராசரி வயதே 44 அப்படின்னு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்தபோது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. என்னுடைய தாயாரும் என்னுடைய மாமியாரும் நான் வாழ்ந்த வயசு வாழலை, அதுதான் சத்தியம். ஆனால் ஆண்டவன் அருளால் ஆரோக்கியமும் இருக்க, உடலும் மனதும் தெம்பாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது 50 வயதிலேயே ஒரு ரிட்டையர்டு ஆட்டிடியூடோட பெண்மணிகள் வீட்டை விட்டு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு விலகி நின்னோம் அப்படின்னா சமுதாய பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். படித்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் எப்பவும் சொல்வேன். படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் குழந்தை, கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தையோட வீட்டை பார்த்தா தெரியும். வீடு சுத்தமாக இருக்கும், வீடு அழகாக இருக்கும், எல்லாம் பொறுப்பாக வச்ச இடத்துல இருக்கும். வீட்டில் அனாவசியமாக குரல் ஓங்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது. படிப்புக்கு பிரச்சனை வரும்னு சத்தம் போடாமல் இல்லை, படித்த குழந்தை வீட்டை எப்படி நடத்தணும்னு தெரியும் அவளுக்கு. அதே மாதிரி 50 தாண்டிய பெண்மணி இருக்கக்கூடிய வீடுனா அந்த வீட்டை பார்த்தா கண்டிப்பாக தெரியணும்.